கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எனக்கு வந்து A1 பார்க்கிங்கோட பிடிக்கும். ஏன்னா நானும் அப்பாவும் A1 காம்போ மாதிரி தான். ஓ வீட்லயா? இமேஜின் பண்ணாலே பெரிய இடத்துக்கு வந்திருக்கான். கொஞ்சம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ஆவாதா? ஆவாது. ஓகே. விடுதலை 2ல ஒரு செகண்ட் வந்துட்டு செகண்ட் ஹீரோயினா இவர் 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரு. ஓ கலாய்க்கிறதுக்கு 2-3 ஆப்ஷன் கொடுத்தாரு. அதுலவே இதுதான் பெட்டரா இருந்தது. ஓ ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த ஆப்ஷன்ஸ் இப்ப நீங்க டெலிவரி பண்ண போறீங்க. உங்களுக்கு 6 பேக் உள்ள நான் படத்துல கிடையாது. ரிவீல் பண்ணலாமா இப்போ? அட்டை இல்லாம 6 பேக் தான். ஆக்சுவலா ஒரு எப்படி சொல்றது, அதான் அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஜிவியோட அம்மா. ஓகே. அவங்க தான் ப்ரொடியூசர். ஜிவியோட தங்கச்சி தானே இவங்க. ஸோ அதனால அப்படி ஷீ காட்டணும். ஏன் அதை வந்துட்டு பிராங்க்னு சொல்றீங்க, மறக்கணும்னு சொல்றீங்க? தட் வாஸ் வெரி பேட் ஃபிலிம்ல, பயங்கர ஒரு டிசாஸ்டர் அந்த படம். அதை நான் அறியா வயசுல பண்ண ஒரு முதல் காதல் தெரியாம கனாபனான் பண்றோம்ல, அது மாதிரி ஒரு தப்பான ஒரு முதல் காதல். அது ஒரு அந்த படத்துக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள், போராட்டங்கள், எங்க போனாலும் மதிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஹாட்ஸ்பாட் டூ மச் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லர். ஆனால் என்ன இது, எதை பற்றி என்ன ஒரு இது, எந்த ஒரு ஐடியாவுமே டக்குன்னு ட்ரெய்லரில் வெளிப்படையாக தெரியல. அது வரைக்குமே அதை நான் ரொம்ப பெரிய சக்ஸஸாக பார்க்குறேன். காஸ்டிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த காஸ்டிங்க்கு இவங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது இருந்தாங்களா, இல்லை இவங்களை ஃபிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் போனீங்களா? அது எனக்கு ஆக்சுவலி ஞாபகம் இல்லை. முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதா பிரிகிடா. எனக்கு முன்னாடி நான் பிரிகிடாவோட ஃபேன். அவங்க அந்த பவி டீச்சரா இருந்து ஒரு டைரக்டர் ஃபேனா இருக்கிறதுலாம் இப்போ எப்படியாவது அவங்க இது நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களால தான் கேக்குறதுனால थैंक यू so much. உங்ககிட்டே சொல்லிருக்கேன். எனக்கு மறந்துச்சு. கேமரா முன்னாடி வெளி உலகத்துக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. ஸோ மற்றபடி ஆதி நம்ம ஏற்கனவே 1 பண்ணியிருக்காரு, அதனால ஆதி. பவானி வந்து அந்த கேரக்டருக்கு யாராவது சம்படி இன்ட்ரெஸ்டிங், இதுக்கு முன்னாடி அந்த ரோல் பண்ணாத யாராவது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ பவானி. வேறு ஆப்ஷன்ஸ் எனக்கு இருந்ததுன்றது ஞாபகம் இல்லை. அகைன் அது ஞாபகம் இல்லை. சன்சனாக்கு வி வேர் டிஸ்கஸிங் ஆப்ஷன்ஸ் யார் இருக்கலாம் அப்படின்னும் போது வாரிசில் எனக்கு இவங்களோட அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நடிச்சிருக்காங்க தெரியுமா? ஓகே. ஆமாம். இந்த ஸ்கூல் பண்ணால் ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட், ஒரு திமிர் இருக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட. நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதில் அந்த ரூலுக்கு அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு தோணுச்சு. அதனால் இப்போ காஸ்டிங் ஓகே ப்ரோ. ட்ரெய்லர் பார்த்தேன். சில விஷயங்கள், சில டைலாக்லாம் வந்து டக்குன்னு ஓகே சொல்ல மாட்டாங்க. எப்படி அவங்கள்ட்டலாம் ஓகே வாங்கினீங்க? இப்போ விடுதலை 2ல ஒரு செகண்ட் வந்துட்டு செகண்ட் ஹீரோயினா இவர் 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரு. ஓ கலாய்க்கிறதுக்கு 2-3 ஆப்ஷன் கொடுத்தாரு. அதுலவே இதுதான் பெட்டரா இருந்தது. ஓ ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த ஆப்ஷன்ஸ் இப்போ நீங்க டெலிவரி பண்ண போறீங்க. அது உங்களுக்கு இதுக்கே டேமேஜ் ஆகும் தெரிஞ்சு கொடுத்துருக்கோம். இதுக்கு மேல டேமேஜ்லாம் காண்ட் டேக். சீரியஸ்லி ஆக்சுவலா நீங்க எனக்கு ஓகே. அஸ்வின் ப்ரோ வந்துட்டு அந்த ஒரு காமெடி கூட வச்சிருப்பீங்கல்ல, சாரி மச்சான் தூங்கிட்டேன், அதுக்கெல்லாம் எப்படி அவர் ஓகே சொல்லுங்க? பயங்கர ஸ்வீட். அது வந்து முதல்ல அஸ்வின் நினைச்சு எழுதல. ஸோ நேச்சுரலா எழுதிட்டோம். அஸ்வின் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சும்மா இன்னைக்கு அஸ்வின் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஆஃபீஸ்க்கு வராரு. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வராரு. நான் சும்மா பசங்கிட்ட சொல்லிருக்கேன், இப்போ இன்ட்ரோ இப்படி இருந்தால் எப்படா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்டரை சொல்கிறேன். இந்த சாரி மச்சான் கதை இப்படி ஆனால் செம்மையாக இருக்கும், பிளாஸ்ட் ஆயிரும், ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டார், தப்பாக நினச்சிப்பாரு, எப்படி கேட்க போறீங்க? கேட்டு பார்ப்போம்டா, இல்லைன்னா விட்டுறலாம், கேட்கறதுல என்னது, இல்லை தான் வேணாம் அப்படி. சும்மா இதான் ஃபர்ஸ்ட் டே வராரு, எதுக்கு ஆரம்பத்திலே அப்படின்லாம் சொன்னானுங்க. இல்லை கேட்போம் அப்படின்ட்டு வந்தோடனே, ப்ரோ இன்ட்ரோக்கு ஒரு ஐடியா இருக்குது, இது செம்மையாக ஒர்க் ஆகும்னு தோணுது, உங்களுக்கும் அது பாசிட்டிவாக மாறும்னு தோணுது, சொல்கிறேன், எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் என்ன ப்ரோ அப்படின்னாரு. இதை அப்படியே சொன்னோன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் கூட யோசிக்கல. ஓகே ப்ரோ உங்கள் ஒர்க் ஆகுனா பண்ணிடலாம் அப்படின்றார். என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ சூப்பர் தான். ஓகே. எனக்கு ப்ரோ இப்போ நீங்கள் இப்போ போஸ்டரில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க, இங்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இவ்வளோ லீன் ஆகிட்டீங்க? இல்லை ப்ரோ, அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற அளவுக்குலாம் இல்லை, சும்மா வெயிட் கம்மி பண்ணேன். ஓகே. அதுக்கு தான் இதை குடிச்சிட்டு இல்ல இருக்கீங்களா? உண்மையாலே வேற லெவல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பயங்கரமான பேக் இருக்கு.
அப்படியா ப்ரோ ஏன் ப்ரோ இவ்வளவு கூச்சப்படுறீங்க? வெயிட் குறைச்சா அதனால வந்து ப்ரோ அவ்வளோதான். இல்லை ப்ரோ இல்ல என்ன கைண்ட் ஆஃப் ரோல்லாம் பண்ணிருக்கீங்க? ஒரு என்னன்னா கொஞ்சம் இன்னசென்ட் அப்படின்னாங்க, அது நம்ம மூஞ்சிக்கு என்னத்தை செட் ஆகி அதனால ஷேவ் பண்ணணும். வெயிட் குறைச்சா நல்லா இருந்தது, ஒன்றும் பெரிய ரீசன்லாம் கிடையாது ப்ரோ. அந்த கேரக்டருக்கு செட் ஆச்சு, ஏற்றிடுவேன். ஓகே கவலைப்படாதீங்க. ஓகே சிக்ஸ் பேக் உள்ள லைட்டா படத்துல கிடையாது. ரிவீல் பண்ணலாமா? சிக்ஸ் பேக் ஒர்க்கிங் வித் விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ, எனக்கு அவரோட அந்த கான்செப்டாக இருக்கட்டும், அவர் ஸ்கிரிப்ட், அதில் இருக்க டைலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அவேக்கனிங்காக இருக்கும். நிறைய டைலாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இவர் சொன்ன அந்த டைலாகோ இல்லை ஏதாவது ஒன்று சொல்லும் போதோ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்தது, இது எப்படி அப்படின்ற மாதிரி இருந்த ஏதாவது ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண முடியுமா இங்கே? இல்ல எல்லா கேரக்டர்ஸ்க்குமே இங்க அப்படிதான் இருக்கு ஃபீலிங் இங்க. ஏன்னா டு ஒர்க் வித் விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ வெரி ஃபன் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி. அண்ட் அவர் வந்து என்னன்னா அவர் என்ன எடுக்க போறாரு, என்ன அவருக்கு வேணும்ன்றதுல ரொம்ப கிளியரா இருந்தாரு. ஃப்ரம் டே ஒன் எங்ககிட்ட சொன்னதுலேருந்தும் சரி, எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. இதை கட் பண்ணி எல்லா டைரக்டரோட இன்டர்வியூல போட்டா எல்லாரும் இல்ல ஜெனரலா எல்லாருமே தான் சொல்றாங்க டிஃபால்ட் டயலாக். அப்படியா? என்னங்க அப்படின்னு கேக்குறீங்க? நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், உங்களுக்கு வர கமெண்ட் எல்லாம் இதே மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல ஜெனரலா எல்லாருக்குமே அது அப்படிதான் உண்மைதான், நாங்க சொல்றோம், என்ன பண்றது தெரியல. பட் இல்ல டிஃப்ரெண்டான அப்ரோச் இருக்கும்ல அவருக்கு. நீங்க ஹாட்ஸ்பாட் 1 பார்த்துருப்பீங்க. ஸோ நியாயமா இருக்கும், ஃபேரா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க இருக்கிறதே, நடக்கிற விஷயம் தான். நிறைய விஷயம் அதை நம்ம பேசுறது இல்லை. ஸோ அதை வந்து எடுத்து பேசணும், அதை பத்தியும் சொல்லணும், அவேரா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அதுவும் உண்மை தானே. ஸோ அதை பத்தி பேசுறதுல என்ன தப்புன்ற விஷயம் தான் இங்க அட் எண்ட் ஆஃப் தி டே. அது ரொம்ப தைரியமா யார் பேசுறா, யாரை பண்றான்றதுல இருக்கு. ஸோ அந்த விதத்துல ஹேவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஆன் விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ. அண்ட் நாங்களும் அதுல வந்து இப்போ இருக்கிறது we are so happy on that. பெருமையா இருக்கு, பெருமையா இருக்கு, ஆமா, கர்வமா இருக்கு எனக்கு. அவர் இந்த இன்டர்வியூக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஜாலியா ஒரு காரணம் ஆடியன்ஸ் உள்ள உட்கார்ந்த மாதிரி அப்படிதான் உட்கார்ந்துருக்காரு. இந்த கேள்வி வந்து டேரக்டர்கிட்ட தான் கேட்கணும், பட் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஹாட்ஸ்பாட் டூ மச் 4 படம் ரிலீஸ் ஆகுது 23ஆம் தேதி. பட் இந்த படத்துக்கு நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேல் பண்ணும் ஒரு மார்க்கெட்டிங் டீம் மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட தான் கேட்டாங்க. உங்கள்கிட்ட தான். எல்லா படமும் ஒரு யூனிக் வேல இருக்கும். இல்ல எல்லா படமும் யூனிக்காலாம் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம்ஸ்லாம் கொஞ்சம் காமனா அதே கமர்ஷியல் மாஸ் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு யூனிக்கான படம் ஆக்சுவலா நடக்கிற விஷயங்களை பத்தி தான் பேசியிருக்கோம் நாங்க. அந்த மாதிரி ஒரு படம் யூனிக்கான வேலை, ஃபனியான வேலை பார்க்கணும்னா வாங்க. ப்ளஸ் யூஏ சர்டிஃபிகேட் வேற, ஸோ 16+ எல்லாரும் வரலாம். ஓகே, யூஏ சர்டிஃபிகேட்ல என்னங்க ஷாக்ல போறீங்க? இவனுக்கு எப்பறா ஏ போட்டு ரவுண்ட் தள்ளி கொடுப்பாங்க ஹாட்ஸ்பாட்ல. நீங்க பாருங்களா, அது கூட தெரியாம வந்து கேள்வி இல்ல கேக்குறீங்க. நான் டக்குனு அது கவனிக்கவே இல்ல. சரி ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட், ஓகேவா? செக்மெண்ட் பேரே என்ன அப்படின்னா ஒன்லி ராங் ஆன்சர்ஸ், ஓகேவா? ரைட்டான ஆன்சரை நீங்க சொல்லக்கூடாது. நீங்க ஒரு டிஃபரெண்டான ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதுக்காக செக்மெண்ட் அதே மாதிரியே யோசிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த செக்மெண்ட் மாதிரி தான் இன்டர்வியூவே போயிருக்கு. இல்ல புரியல. ராங் ஆன்சர்னா இல்ல அவங்க ரொம்ப நல்ல டைரக்டர், டிஃபரெண்டா யோசிப்பாங்க. நான் உண்மையா தாங்க ஷேர் பண்ணேன். இல்ல இந்த செக்மெண்ட் மாதிரி இல்ல போகுது. அவர் ப்ரீ லாங் ஆன்சர் நீ சொல்றாரு, அத ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே ஓகே ஓகே. 2025ல யாருக்கு? உங்களுக்கு ஆளுங்களுக்கு ஒவ்வொரு क्वेश्चन இருக்கும். ராங் ஆன்சர்ஸ் மட்டும் தான் சொல்லணும். 2025ல பிக்கெஸ்ட் ஃப்ளாப் ஃபிலிம்னா என்ன படம்? டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி. ஓகே, 2025ல பிக்கெஸ்ட் சக்சஸ்ஃபுல் மூவினா என்ன படம்? இந்த மாதிரி கேள்வி என்ன கேக்குறீங்க? சொல்லுங்க. 2025ல ஹாட்ஸ்பாட் 1 எப்போ ரிலீஸ் ஆச்சு? என்கிட்டே கேக்குறாங்க பாருங்க. எவ்வளவு தைரியம் சொல்லுங்க. நம்ம படத்தை தான் நம்ம காட்டிக்கிறோம். அப்படிலாம் இல்ல, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இல்ல புரியல. ஏங்க சொல்லுங்க. ராங் ஆன்சர்ஸ் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. Oh my god, I can't. சொல்லுங்க, ஏதாவது ஒன்னு சொல்லி தப்பிச்சுக்கங்க. நீங்க ஆப்ஷன்ஸ் ஏதாவது ஒண்ணா கொடுங்க. ஆப்ஷன்ஸ். அப்ப நீங்க இல்ல ஆப்ஷன்ஸ் கொடுங்க. நான் ஆப்ஷன் தானே சொல்ல போறேன், ஆன்சர் சொல்ல போறது இல்ல. 2025ல ரொம்ப நான் ரொம்ப சொல்றேன். நான் சொல்றேன். anyone but you. என்னது? நீங்க ஏதோ இங்கிலீஷ் படம். ஓகே, தப்பிச்சிட்டீங்க. நான் தமிழ்னு ஒன்னு மென்ஷன் பண்ணிருக்கணும். ஹாட்ஸ்பாட் 2ல எப்ப பாரு ஆன் டைம்ல வர ஒருத்தர் யார்? செட்டுக்கு ஆன் டைம்ல வர ஒருத்தர். நான் நடிக்கும்போது 2 பேர் தான், அது பாதி நேரம் நான் தனியா நடிச்சிட்டு இருந்தேன். இவரு எங்க மொத்த ஆர்டிஸ்ட் நான் இதுக்கு யாராவது ஆன்சர் தெரிஞ்சா சொல்லலாம்.
ராங் ஆன்சர்ஸ் தான். ஹாட்ஸ்பாட் 2க்கு அந்த செட்டுக்கு ஆன் டைம்ல ஒருத்தர் வராரு அப்படின்னா யாரு? ப்ரொடியூசர். சொல்லலாம்னு வந்தேன், சரி அவர் சொன்னா பெட்டரா இருக்கும். ஒரே ஆன்சர். ஓகே, நீங்க ராங் ஆன்சர் ரைட் ஆன்சர்னா ஒரே ஆன்சர் தான். ஓகே, டன். ஓகே, சிங்கிள் ஆர் கமிட்டட்? ராங் ஆன்சர் சொல்லணுமா? சிங்கிள் தான். சிங்கிள் தான். சிங்கிள் தான். ஓகே, டன். புரிஞ்சிருச்சு. அடுத்து நீங்க டைரக்ட் பண்ண போற ஒரு ஹீரோ. ராங் ஆன்சரா? ஆதித்யா பாஸ். என்னே ஹீரோவை போட்டு உங்களே ஹீரோ. ராங் ஆன்சர் தானே? ஓகே, ஓகே. பிரதீப் ராங். ஆமா, எனக்கு ஆனா புரியுது. இப்போ என்ன டைரக்டர்ஸ் எல்லாரும் இப்போ ஹீரோ ஆயிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி அந்த வருஷத்துல ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு எதுவும் இல்ல. ஃபியூச்சர்ல அரசியலுக்கு போற ஐடியா இருந்ததுன்னா அப்போ நினைக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 படம் பண்ணிட்டு கோட் மட்டும் கேட்டுக்க. ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது இந்த அரசியல் அதெல்லாம் பேசும்போது. படத்துல வந்துட்டு சிவகார்த்திகேயன் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் விஜய் சேதுபதிலாம் வச்சிருக்கீங்க. முன்னாடி வேற யாராவது பேர் வச்சு சென்சாருக்கு போய் எதுவும் இதாகி வந்ததா இல்ல வச்சதே அதான்? இந்த பேர் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஆப்ஷன்ஸா நாங்க சென்சார்ல பிரச்சனை வந்ததுன்னா ஆப்ஷன்ஸா நிறைய பேர் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய ஞாபகம் இருக்கா? நீங்க 3 நாள் டப் பண்ணீங்க. ஆனா எதுவுமே சொல்ல சென்சார்ல. ஓகே, பர்ப்பா பயங்கர ஹாப்பி அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. நீங்க விஜய் சார் அஜித் சார்னு வச்சிருந்தா சென்சார்ல ப்ராப்ளம் வந்திருக்கும். மேபி அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது கால் வந்துச்சா? சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி யாராவது ட்ரைலர் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு ஆள் வேணா வரும். சிவா ப்ரோ வந்து அந்த காஸ்டிங் ரிவீல் வீடியோ இருந்ததுல, ஆமா, அது அனுப்பிச்சிருந்தேன். அனுப்பிச்சும்போது இந்த உங்களை பத்தி பேசியிருக்கோனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ரு ரக்ஷன் விஜய் டிவியில் வந்து 10,434 அடுத்த சிவகார்த்திகேயன் நான் தானே இத்தனாவது ஆள் தான் ரக்ஷன், அதை அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கு சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. படத்துலயும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வெயிட் முடிச்சு விட்டுறாதீங்க அப்படின்னாரு. இது பார்க்கல, என்ன ட்ரைலர் பார்த்துட்டு எதுவும் ரெஸ்பான்ஸ் அனுப்பல, அவருக்கு ட்ரைலர் அனுப்பலையா? ஓகே, படத்துல பாத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஓகே, டன். ஓகே, இப்போ என்னன்னா ஒரு ரேபிட் ஃபயர் இந்த இது மாதிரியே தான் இருக்கும், படம் மாதிரியே தான். இதுக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லணும். ஓகேவா? படம் மாதிரியே இல்ல ஐ மீன் படத்துக்குள்ள வந்துட்டு நீங்க அந்த ஃபேன் ஃபைட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, சோ அதனால வந்து என்னன்னா ஒரு வெர்ஷன் இருக்கு நம்ம படத்தை பத்தி. ஓகே, அந்த வெர்ஷன் நீங்க வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சா இந்த ரிவ்யூல வந்து யார் வேணா பண்ணலாம். அனில்னா என்ன, ஆமைனா என்ன, டக்குன்னு யாராவது சொல்லணும். தெரியும், சொல்லல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல அதுக்கு நிறைய பேர் மீனிங் தெரியாம இருப்பாங்கல்ல, அதுக்காக யாருக்கா தெரிஞ்சா இதுக்கு ஏன் ப்ரோ மீனிங் தெரியணும்? எவனா பைத்தியக்காரனுங்க கிரியேட் பண்றதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து பதில் சொல்றோம். அனில்னா என்ன நான் சொல்றேன். ஹாட்ஸ்பாட் 2ல 2 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேர் பாலா, இன்னொருத்தர் பேர் அனில். ஸோ அவர் தான் எங்களுக்கு தெரிஞ்ச அனில். ஓகே, ஆமைனா யாரு? ஆமையே நம்ம ப்ரொடியூசர் எப்பயும் லேட்டா வருவார்ல, அதனால ப்ரொடியூசர் வேணா ஆமைனா. ரெண்டுமே ப்ரொடியூசர் தலையிலே தட்டிட்டீங்க. ஓகே, ஏதாவது ஒன் டெலிட்டட் டைலாக் ஆர் மியூட்டட் டைலாக் இன் ஹாட்ஸ்பாட் 2 அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ரிவீல் பண்ணணும். நீங்க தான் ரிவீல் பண்ணனும் ஆக்சுவலா. ஏன் நீங்க யார் வேணா ரிவீல் பண்ணலாம், நீங்களும் இந்த படத்துல தான் இருக்கீங்க எல்லாரும். மியூட்டட் டைலாக் அத சென்சார்ல நான் திட்றது எல்லாமே மியூட் தானே. அதான் சென்சார்ல கெட்ட வார்த்தை மியூட். அது ஓகே, இல்ல ஏதாவது சென்சேஷனலா ஏதாவது ஒன்னு பேசி இத மியூட் பண்ணிட்டாங்க, இத டெலீட் பண்ணிட்டாங்க அப்படி சென்சார்ல இருந்து கேக்குறீங்க? சென்சார்ல இருந்து. இல்ல இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே விடவே மாட்டாங்க. ஒரு கட்டு இல்ல, வெறுமனே இந்த ஓ வார்த்தைகளும் ஹேர் வார்த்தைகளும் மட்டும் மியூட் பண்ண சொன்னாங்க. ஒரு கட்டு கிடையாது, ஒரு விஷுவல் கட்டு கிடையாது, ஒரு ஆடியோ கட்டு கிடையாது. ஓகே, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதனால தான் கேட்குறேன். டன். இப்போ வந்துட்டு செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ வந்து ஒரு கேம், அடுத்த கேமுக்குள்ளே போக போகிறோம். இன்னும் ஒன்றும் இல்லை, டம்ஸ்டர் ஆர்ட்ஸ் தான். டம்ஸ்டர் ஆளுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவேன். அந்த சீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து நடித்து மீதி இருக்க 4 பேருக்கு கண்டுபிடிக்க வைக்கணும். இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் டைம் வந்து 1 மினிட். அந்த 1 மினிட்குள்ளே தான் நீங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்க சீட்டை நீங்களே 5 பேர் எடுத்துக்கோங்க. இது என்ன படம் பேரா? ஆமா படம் பேர் தான் இருக்கும், அதுல வேற எதுவுமே இருக்காது. ஓகே, நீங்க படிச்சிட்டீங்கல்ல உங்க படம் பேரை, அவருக்கு மட்டும் க்ளோஸ் வைங்க. அவர் அந்த படத்தை வேற பார்த்துட்டு ரியாக்ஷன் ஒரு படம் வந்திருக்கு. எனக்கு ஒரு படம் வந்ததே தெரியல. ஓகே, அதனால தான் அந்த படம். இப்போ ஃபர்ஸ்ட் யார் நடிக்க போறாங்கன்னா சஞ்சனா திவாரி. ஓகே, சஞ்சனா நீங்க ரூல்ஸ்லாம் சொல்லணுமா? ரூல்ஸ் நீங்க பேசவே கூடாது. இல்ல டம்ஷனர்ஸ்க்கு ரூல்ஸ் சொல்லணும்ல, இதுனா அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் டிஸ்கஸ் ஃப்ரெஷ்ஷா அப்படியே அத ஃப்ரெஷ்ஷா சொல்றேன். ஃப்ரெஷ்ஷா தமிழ் டைம் ஸ்டார்ட்ஸ். ஹிந்தி, வெறும் தமிழ் படம் தான். தமிழ் படம் மட்டும் தான் இருக்கு. வேர்ட்ஸ் இல்லது நான் அப்படியே மாத்தி. ஓகே, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், பலசு, in between, new films. விளையாடுவீங்க போலயே. ரெகுலரா பலசு அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் தெரியும். ஓகே ஓகே ஓகே, ம் ஒரே வார்த்தை தான். பாதியா பாதி. எத்தனை துண்டா விட்டுறீங்க? 2 துண்டா விட்டுறீங்க. ரைட். ஃபர்ஸ்ட் ஹிந்தி, இங்கிலீஷ், சோச், ஹைட், வடா, பெரிய அண்ணா, அண்ணா, தம்பி, அப்பா, அக்கா, அப்பா, அப்பா, பிதா,
ம். பித்தாமகன் வாவ் சீரியஸ்லி ஆக்சுவலா 30 செகண்ட்ஸ்ல முடிச்சிட்டீங்க நீங்க வேற லெவல்ங்க சீரியஸ்லி டாலன்ட் பர்ஃபார்மர்னா சும்மா கரெக்ட் தானே bro? சீரியஸ்லி இது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டமா எனக்கு எப்படின்னே தெரியல. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ ஆக்சுவலா இது கேக்குறதுல தான் இருக்கு क्वेश्चन ஃபர்ஸ்ட் ஒரே வேர்ட் தான். தமிழா இந்தியா தமிழ். தமிழ் என்ன பண்றது? பாதி பாதியா பிரிங்க. ஐயோ ஐயோ அப்பா அம்மா கடவுளே. கடவுளே பிச்சை. ஓ மை கடவுளேவா? இல்ல, ஒரு வார்த்தை தான். பெகிங் பெக்கர். அம்மா. பிச்சைக்காரன் தாயே. தாய் பிச்சை பிச்சைக்காரனுக்கு இன்னுமா பிச்சை. ஐயோ பிச்சைக்காரனுக்கு வேற என்ன word இருக்கும்? ஏழை ஏழை இன்னும் வேற வேற வார்த்தை ஏழையா? கோயில் வாசல்ல பிச்சை. பரதேசி. புறம்போக்கு. அவர் படம் கண்டுபிடிக்கிறோம் பரதேசி பரமோக்கு அப்படின்றாரு செகண்ட் ப்ரோ செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க நான் முடிச்சிடுறேன். படிக்காதவனா? பிச்சைக்காரன். செகண்ட் ஹாஃபே நான் வந்துடுறேன். வாங்க. செகண்ட் செகண்ட் ஹாஃப் இப்போ சொன்னீங்களே அதான் அப்படின்றாரு பரதேசியா? பிச்சைதேசி. ஏழை பிச்சைக்காரன். பெக்கர் பிளடி பெக்கர் ஒரு வார்த்தையா? எனக்கே ஆக்சுவலா தெரியலங்க நான் தான் எழுதினேன் ஏழைங்க பிச்சை, மன்னர், சாமி. சாமி, கோயில். கடவுள். கருப்பு. சாமியோட வேற வேற ஆ, பேர். ஆ, இது இவரு அவர் பேர் என்ன? பிச்சை முட்டுன்னு ஏதாவது அவர் பேர் படம். என்ன? அந்த மீசை சாமி. ஐயனார். ஐயனாரு? கருப்புசாமி. இல்ல ஐ திங்க் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் இல்லையா சரி ஆக்டர் சொல்லுங்க அடுத்த ஆக்டர் சொல்லுங்க தெரியலையா? நாங்க கெஸ் பண்றோம் பழைய ஆக்டர் உங்களுக்கே தெரியாதா கேரக்டருக்கே தெரியாத அளவுக்கு சரி ஓகே கருப்பு. கிவ் பண்ணிக்கலாமா ஓகே என்ன படம் முனியாண்டி. முனியாண்டி. அதான். அவங்க ஆண்டின்னு சொன்னாங்க நீங்க அதை பிடிச்சி வருவீங்கன்னு பார்த்தேன் நீங்க வரவே இல்ல ஐயோ என் காதல விடலாம். அவங்க ஆண்டின்னு சொன்னாங்க ஒரு இடத்துல சொன்னாங்க ஆண்டி அவங்க ஏதோ கருப்பு அப்படின்னு சாமி பேர்ல சொல்லும்போது ஆண்டியா அப்படின்னாங்க நீங்க அப்ப ஏதாவது கன்வே பண்ணிருக்கலாம் பரத் சார் நடிச்ச படம் அதுல வடிவேல் சார் கூட இது பண்ணிட்டு அதுதான் அது முனிக்கு கருப்பு சாமி அப்படியே போயிருந்தீங்கன்னா அதான் முனி. அதான். ஆக்சுவலா ரொம்ப க்ளோஸா வந்துட்டீங்க 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து பிரிகிடா எவ்வளவு ஒரு வார்த்தை தான் இருக்கா? 4 வார்த்தை 4 வார்த்தை அதான் நடுவுல பக்கத்துக்கான மாதிரி. ஃபர்ஸ்ட் வேர்டா லட்டு வெண்ணெய். புல்லாங்குழல். ம். சரி ஓகே ஏதோ ஒரு அப்ளியேட்டட் கிருஷ்ணா அப்ளியேட்டட். கிருஷ்ணா என்ன சாப்பிடுற லட்டு கிருஷ்ணர் லட்டு சாப்பிடுவாரா? தின்னு ஆசையா கட்டா தட்டா ஓ வேற லெவல் 20 செகண்ட்ஸ் 25 செகண்ட்ஸ்க்குள்ள இது பண்ணிட்டீங்க இப்போ லாஸ்டா தான் உங்களுக்கு என்ன படம் வந்துச்சு எனக்கு தெரியல பவானி நீங்க டைம் ஸ்டார்ட் ஒரு வார்த்தை. ஃபர்ஸ்ட் ஒரு எத்தனை வார்த்தை? ஒரு வார்த்தை தான். ஒண்ணுதான். ஓகே. பாதியா பாதியா. சொல்லுங்க. ம். செகண்ட் ஹாஃப் செகண்ட். தமிழ் மீச மீசை. மீசை முறுக்கு வீரம். ஓ ஃபாதர் அப்பா ஆம்பளை. ஆ, ஆம்பள அண்ணா. கம்பீரம். ஆண். ஆண். ஆண் பாவம். அது செகண்ட் வேர்டா ம். ஃபர்ஸ்ட்ல இன்னும் முடியல. ஆ. ஃபர்ஸ்ட் இயர் என்ன படிக்கிறீங்க? அஞ்சான். இருப்பா பொறு. காஃபி டீ காப்பா. கப்பு. ஆ அப்பா காப்பா. வா 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 ஆளு அவர் கூட நான் விட்டுருவேன். கேர்ள்ஸுக்கு எப்படி இருக்குது? அப்படி காப்பான இல்ல இல்ல அது அத சொல்ல லக் ஃபேக்டர்ல அவங்களுக்கு வந்துருச்சு உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சிருச்சு வரேன், இருங்க நான் ஒண்ணும் இல்ல நான் டக்கு டக்குன்னு சொல்லணும் இது வேற. என்ன இப்போ அவர் மாட்டுவாரு இந்த செக்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் மாட்டுவாரு அவரு என்னையும் காட்டிடுவாங்க. ஐயோ ஆக்சுவலி ஓபன் பண்ண நான் பாத்துக்கலாம் சரி ஓகே ப்ரோ ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம் bro. 4 4 வார்த்தை ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ் என்ன? என்ன தமிழ். எதுக்கு எதுக்கு? எதுக்கு என்ன ஏன் ஏங்க அது அவர் எடுத்த படம்ங்க ஒரு படம் வந்திருக்கு. அது எனக்கு இப்படி ஒரு படம் வந்ததே தெரியல. அவங்க சம்பந்தப்பட்ட படம் அது. அதனால எனக்கு புரியல இப்ப நான் இதுல எத்தனை பேர்ட்ட மாட்டிருக்கேன்? actually I got all the films உங்களுக்கு தெரியாது அது இவர் எடுத்த படம்னு எனக்கு தெரியுங்க. ஓ, உங்களுக்கு தெரியுமான்னு நீங்க கேட்டேன். உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இப்படி.
ப்ரோ அம்மா மேல சத்தியமா எனக்கு தெரியாது. நான் one wordல கண்டுபிடிச்சிட்டேன். வேற லெவல். டெபியூ ஃபிலிமா? டெபியூ கிராம மாதிரி அதான் அடிச்சிடும். அடுத்த அது எல்லாரும் நான் இல்லைங்க. மங்கி மங்கி. அதை தோன்றதுக்கு தான் அந்த இது வச்சேன். நான் அது அவருக்கு போவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். என்ன மேட்டரா இருந்தாலும் எனக்கு போயிருந்தா நான் கிழிச்சு போட்டிருப்பேன். கிழிச்சு போட்டு சீரியஸ்லி நான் என்ன நினைச்சேன், உங்களுக்கு வந்திருக்கு, அவர் தெரிஞ்சிருக்கும், நீங்க என்ன அவரை கை காட்டிடுவீங்க போச்சு அப்படின்லாம் நான் நினைச்சேன். இவங்களுக்கு யாருக்காச்சும் போச்சுன்னா கூட அவங்களுக்கு மேபி தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் யோசிச்சேன். பட் உங்களுக்கே தெரியாம இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இல்ல இது பிராங்க் அப்படி ஒன்று நடக்கவே எல்லாரும் கூகுள் போய் பண்ணுங்க. கூகுள் பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல இருந்து இந்த பொண்ணு எனக்கு அகைன்ஸ்டாவே சீரியஸ்லி பெரிய ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல. நீங்க சொன்னதே நான் செதறிட்டேன். நீங்க சொன்னதுக்கெல்லாம் நீங்க எப்படி நீங்க பார்த்து சொன்னீங்களா இல்ல எப்படி? எனக்கு தெரியும். ஓகே, அத நான் என்ன சம்பந்தப்பட்ட படம் அப்படின்னாங்களா, அதுக்காக தான் கேட்டேன். சொல்லுங்க. இல்லைங்க அது ஆக்சுவலா ஒரு எப்படி சொல்றது, எப்படி சொல்றது? அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஜிவியோட அம்மா. ஓகே, அவங்க தான் ப்ரொடியூசர். ஜிவியோட தங்கச்சி தானே இவங்க. ஸோ அதனால அப்படி ஷீ காட்டணும். ஓகே, ஏன் அதை வந்துட்டு பிராங்க்னு சொல்றீங்க, மறக்கணும்னு சொல்றீங்க? தட் வாஸ் வெரி பேட் ஃபிலிம்ல. ஒரு டிசாஸ்டர் அந்த படம். அது நான் அரியா வயசுல பண்ண ஒரு இந்த முதல் காதல் தெரியாம கனாபனான் பண்றோம்ல, அது மாதிரி ஒரு தப்பான ஒரு முதல் காதல். அது ஒரு அந்த படத்துக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள், போராட்டங்கள், எங்கே போனாலும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ஃப்ளாப்னா அதுக்கப்புறம் வெரி கஷ்டம் நீங்கள் திருப்பி வர்றது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி திரும்பி, அதனால அதை ஒரு அத்திப்பட்டி கிராமம் மாதிரி நான் மழிச்சு என்ன மறைச்சு பொத்தி பொத்தி வச்சிருந்தா இப்படி போட்டு உடச்சிடுறீங்க அப்பப்போ. ஓகே, எனக்கு அந்த டைட்டில் தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்டா தலைவர் அதை பற்றி பேச விட்டுறலாம். வேற செக்மெண்ட்டுக்கு நம்ம போவோம். செக்மெண்ட் அவ்வளவுதான். செக்மெண்ட் ஒரே ஒரு செக்மெண்ட் இருக்கு, அது வந்து ஆதித்யா பாஸ்கர் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு செக்மெண்ட் அவர் மட்டும் ஸ்பெஷலா விளையாட போறாரு. ஆனா எல்லா செக்மெண்ட்லயும் தனியா அவர் மாட்டினாரு. இது வந்து என்னன்னா ரிலேட்டட் டு யுவர் ஃபாதர் அப்படிங்கறதுனால உங்களுக்கு அதை வச்சிருக்கீங்க. அடி வாங்கினாலும் என்னோடயே போட்டுன்னு அப்படி கிடையாது. ஜஸ்ட் இது நான் எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் விளையாடுறேன். பிளைண்ட் ரேங்கிங் ஆஃப் எம்எஸ் பாஸ்கர் சார் மூவிஸ் ஃபீட் ஆதித்யா பாஸ்கர். ஓகேவா? எங்களன்னா அந்த கேரக்டர் 10th பிளேஸ். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த இது. எனக்கு பிடிக்கும். பட்டாபி சின்ன பாப்பா பெரிய பாப்பா பெர்ஃபார்மன்ஸ் 7th பிளேஸ். ஓகே, வக்கீல் வெங்கி சிவகாசி 9. ஓகே, பார்க்கிங் இளம்பருதி 4. பார்க்கிங் இளம்பருதிக்கே 4ஆ? என்ன நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஓகே, A1 A1 வந்து ஐயோ சரி படம் அது அவர் கேரக்டரா எல்லாமே வந்து 5 அப்படின்னு வச்சுக்கலாம். 5. எனக்கு வந்து A1 பார்க்கிங்கை விட பிடிக்கும். ஏன்னா நானும் அப்பாவும் வந்து A1 காம்போ மாதிரி தான். ஓ, வீட்லயா? ஆமா, அதனால பர்சனலாக கனெக்ஷன். இமேஜின் பண்ணாலே பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க, கொஞ்சம் டீசெண்டா அந்த மாதிரி நீ பாலத்துக்கு அடியில இருந்து கஞ்சா சரியான ஹியூமர் ப்ரோ. அவர் சொன்னாரு நானும் எங்க அப்பா A1 காம்போ மாதிரி தான். எனக்கு அந்த டைலாக் தான் ஹிட் ஆயிடுச்சு. ஆமா, உண்மையிலேயே அப்படியே அம்மா ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தா அப்படி போயிடுவோம் நாங்க, அந்த ஒரு மோடுக்கு போயிடுவோம். இந்தியா பாகிஸ்தான் மருதமுத்து 8. ஓகே, ஆலினால் அழகுராஜா தில்லானா திவ்யாநாதன். மீதி எல்லாத்தையும் அப்படி தள்ளிட்டு இதை 10ல வைக்கலாமா? அப்படி வைக்க முடியாதுங்க, இது ரேங்கிங் ஆல்ரெடி பண்ணதுதான். அப்படியா? ஆமா, 6 இருக்கு, 3 இருக்கு, 6. ஓகே, மரகத நாணயம் பாண்டுரங்கன் 5 ஃப்ரீயா இருக்கா? 5லாம் ஃப்ரீயா இல்ல, 3 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. சரி 3. ஓகே, மொழி ஞானப்பிரகாசம் 1. இதுக்கு தான் வெயிட் பண்ணீங்களா? வெயிட்லாம் பண்ணல. ஓகே, எது? எட்டு தொட்டாக்கள் கிருஷ்ணமூர்த்தி 2. ஆக்சுவலா செம்ம 2-3 தான் இதுல மிஸ்டேக். தேங்க்யூ ஸோ மச், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஹாட்ஸ்பாட் டூ மச் Jan 23rd ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா ப்ரோ? இப்போ வந்து திரௌபதி 2 ரிலீஸ் ஆகுது, ஹாட்ஸ்பாட் டூ மச் ரிலீஸ் ஆகுது, அப்புறம் இன்னொரு படம், அப்புறம் மங்காத்தா வருது. இன்னொரு படம் என்னது? இன்னொரு படம் எனக்கு படம் பேர் மாயபிம்பம் வருது. நம்மளே ப்ரோமோட் பண்றோம். ஓ கண்டிப்பா. மாயபிம்பம் வருது. மங்காத்தா தெரி ஐ திங்க் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஹாட்ஸ்பாட் டூ மச் வரதுனால தெரி வந்து தள்ளி போடுறாங்க. அதனால இப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? அதுவும் சொல்ல எதுக்கு இது வந்து ப்ரொமோஷன் இன்டர்வியூ டேமேஜ் இன்டர்வியூ இல்ல ப்ரொமோஷனல் தான். இப்படி பண்ணி நம்ம ப்ரோமோட் பண்றோம் ஹாட்ஸ்பாட் டூ. நெகட்டிவ் ப்ரொமோஷன் அப்படி கிடையாது. தேங்க்யூ ஸோ மச், நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ரொம்ப சந்தோஷம். கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது.
திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.